வணக்கம் உறவுகள் நண்பர் தான் சொந்தங்களுக்கெல்லாம். என்னென்னா இப்போ நேரம் 10:20 மழை ஒன்று பெய்து விட்டுது. வேலை முடிஞ்சு வெளியே வந்துட்டேன். அப்போ இந்த இடத்துக்கு நடந்தான் போகிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சும்மா வெயில் அடின்னு அடித்து 5 நாளாக வெயில் போட்டு கொளுத்தி போட்டு இன்றைக்கு வந்து மழை ஒன்று பெய்து விட்டுரு பாருங்கள். மேகம் எப்படி இருக்குண்டு பாருங்கள். வெளிநாட்டில் வந்து நேரம் 10:25 போயிட்டுது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. திருப்பி வரப்போகுது மழை. இன்றைக்கி ஃபுல்லாக மழையாக தான் இருக்க போது. இந்த நாட்டில் இப்படித்தான், குளிரண்டா குளிராகவே இருக்கும், வெயிலண்டா வெயிலாக இருக்கும், மழையண்டா மழையாக இருக்கும். பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பதிவு தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேகமெல்லாம் இப்படி பார்க்குறது வந்து உண்மையிலேயே வெளிநாட்டில் இந்த மாதிரி இதுகளை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சூரியன் வந்து மறைஞ்சிட்டான்னு கேட்டால் எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்குது, அது போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு சேர இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு இயற்கை வந்து எப்பயும் ஒரு மனுஷனுக்கு வந்து சமாதானத்தை கொடுக்குறதான் இயற்கையுடைய வேலை. அது வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி. ஆனால் மழை பெஞ்சா என்னென்னு கேட்டால் வானம் அழுதோன்னு பூமி வந்து சிரிக்குமென்று சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒரு 15-20 நிமிஷம் மழை தான் அப்படியே அடித்து ஊற்றி விட்டுது. பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. என்னென்னு கேட்டால் வெயிலால் வந்து 5-6 நாளாக வந்து சரியான நித்திரையே கொள்ளையிலாது, அவ்வளோ வெக்க. அது ஃபேனை போட்டான்னு எப்படி இருந்தான். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு Volkswagen கம்பெனி இருக்குது. இதால் இப்படியே நடந்து போனால் நம்ம இடத்துக்கு போயிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சில மனுஷர்கள் பாடுகள் பிரச்சனைகளை கண்டுட்டு ஓடுவாங்க. ஆனால் இந்த நாட்டில் வந்து இதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு ஓட தேவையில்லை. மாற்றி அமைச்சு கொண்டு போகலாம். ஆனால் முன்பின் டைம் எடுக்குமே தவிர எல்லா பிரச்சனையிலேருந்து எல்லோரும் வெளியே வரலாம். அதே போல் விசா அலுவல்களை குறித்தும் சில விடயங்களை சொல்லி அரசாங்கம் ஒவ்வொரு விடயங்களை சொல்லுது. அதில் உண்மை போய் என்னென்று தெரியல. சில விசாக்கள் கொடுக்குற திட்டங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு இங்கே இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்னென்று தெரியல. எப்படி என்ன நீங்கள் பாருங்கள். இந்த பதிவோடையே இதை வைக்கிறேன்னு கேட்டால் இந்த நாட்டின் சிச்சுவேஷனை சொன்னதால் பதிவு வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது வானமா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காடு தான் இப்படி அந்த பக்கத்தால் நடந்தாங்கால போய் ஏறணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லோரும் நல்லபடியாக இருப்பீங்களான்னு நான் நம்புகிறேன். இது சின்ன ஒரு நினைவாக இந்த பதிவை வைக்கிறேன்னு பாருங்கள். என்ன ஒரு 3 சந்திப்பேன். நன்றி வணக்கம். நண்பர் சொன்ன உறவுகளான இருக்குது.